நோய்களை குணமாக்கும் உணவுகளும் உணவு முறைகளும். இந்த டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, உப்பு உணவுகள் மீது தீராத விருப்பமா, உப்பு உணவுகள் மீது ரொம்ப ஆசையாக இருக்கிறாங்களா, அதுக்கு தான் ஒரு டிப்ஸு. உருளைக்கிழங்கு வறுவல், பாப்கார்னு, கருவாடு, தயிர் சாதத்தில் நல்லா உப்பு போட்டு சாப்பிட்றது, கருவாடு, உப்பு பிஸ்கெட்டு, உப்பு கண்டம் போன்றவை விரும்பி சாப்பிட்றது. இரத்த கொதிப்பு, நீரிழிவு அல்லது தசை கோளாறு ஏதாவது இருக்க வாய்ப்புண்டு. அதுக்குண்டான காரணம் வந்து பார்த்திங்கன்னா, அட்ரினால் சுரப்பி பலவீனமாக இருப்பதால் தான் இரத்த அழுத்தம் அதிகரித்து இரத்தத்தினுடைய சர்க்கரையுடைய அளவு வந்து குறைகிறது, இரத்த சோர்வு உண்டாகிவிடுகிறது. இதனால் உப்பு வந்து கூடுதலாக சேர்க்கப்பட்ட உணவுகளை தேடி சாப்பிடுகின்றனர். எனவே இதை சாப்பிட்றதுனால பசி வந்து உடனே அடக்கி அட்ரினால் சரி செய்து விடுகிறது. அட்ரினால் பலவீனமாக உப்பு பிஸ்கெட்டை ஒரு பாக்கெட்டு காலி செய்தால் தான் அவங்களுக்கு பசியுடைய வேட்கையே அடங்கும். இந்த நிலை மாறாக உள்ளதுக்கு ஒரு வழி உள்ளது. அந்த வழி மூலம் தீர்த்து கொள்ளலாம். இரத்தத்தினுடைய பொட்டாசியம் தாது உப்பு குறையாமல் உடம்புல வந்து நம்ம பார்த்துக்கணும். அட்ரினால் சுரப்பி சிறப்பாக இயங்கி உப்பு உணவுகள் மீதான தீரான ஆசையை விடுபட செய்யும். உடல் சோர்வடையாது. அதுக்கு என்ன நம்ம உணவுகளை எடுத்துக்கணும்னா, இயற்கை சார்ந்து 5-6 வெள்ளை பூண்டு பற்களை நம்ம நல்லெண்ணெய் விட்டு வதக்கணும். காலையில் சாப்பிட்லாம். கேரட்டு சாறு வந்து ஒரு வேளையும், பசல்கீரை சாறு ஒரு வேளையும் அருந்தலாம். பார்லிஜி, பிரெட்கோழி, காலிஃப்ளவர், பீட்ரூட் கீரை, இஞ்சி சாறு, தேநீர், உருளைக்கிழங்கு அவியல் வந்து முதலியவை அட்ரினால் சுரப்பியை பலப்படுத்தி இந்த உணவுகள் வந்து பார்த்திங்கன்னா, துத்தநாகம், வைட்டமின் சி, அமிலம், மக்னீசியம், வைட்டமின் சி, B6 போன்ற உப்பு உணவுகள் உள்ள விருப்பத்தை குறைக்கிறது. ஓட்ஸு துத்தநாக உப்பு வந்து தாராளமாக உணவில் எடுத்துக்கலாம். எனவே காலையில் வந்து ஒரு கப்பு ஓட்ஸு கஞ்சி சாப்பிட்டு வந்தோம்னா உப்பு சார்ந்த உணவு மீதான தீராத ஆவல் குறைந்து நல்லா இருக்குது, உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது. உப்பு சார்ந்த உணவுகள் மீதான தீராத ஆசை வந்து நம்ம வந்து இதை வந்து குறைக்கிறதுக்கு இந்த வீடியோ மூலம் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி.